அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஆவியானவர் ஒரு வசனத்தை வைத்து இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். நீதிமொழிகள் 20:22 வசனம் பாருங்களேன். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இந்த வசனத்தை வைத்து தேவன் என்னோடு பேசினார். அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தை நிச்சயமா யாரோ ஒரு முக்கியமான நபருக்கு தேவை. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொன்னாங்க. நீங்க எல்லாம் கூட இருக்கலாம். அவன் எனக்கு அதை செஞ்சுட்டான், அவனுக்கு நான் ரிவெஞ்ச் பண்ணியே தீருவேன். அது எப்படி என்ன செய்யலாம், அது எப்படி எனக்கு விரோதமா அந்த லெட்டரை பாஸ் பண்ணலாம், அது எப்படி அப்படி பொய் சாட்சி சொல்லலாம், அது எப்படி எனக்கு விரோதமா இந்த திட்டங்களை தீட்டலாம். ஆண்டவர் சொல்றாரு, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. பாருங்க, இயேசு சொன்னாரு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க இல்லையா, சபிக்கிறவன் ஆசீர்வதிங்க, துன்பப்படுத்துறவங்க ஜெபம் பண்ணுங்க இயேசு சொன்னார். அப்ப சத்துருக்களை நேசிக்க கற்றுக் கொடுத்த இயேசுவின் சீஷர்களாக இன்று நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. அப்ப இனிமே நீங்க சொல்லாதீங்க, அது கண்டிப்பா அப்படி சொல்லாதீங்க. மாறாக கர்த்தருக்கு காத்து. இந்த யுத்தம் கர்த்தருடையது நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா நீங்களே கிரியை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதுதான் தப்பு. அதனால கர்த்தருக்கு காத்துருங்க, அவர் இந்த யுத்தத்தை செய்வார். கர்த்தருக்கு காத்துருங்க, அவர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தருக்கே காத்துருங்க, அவர் வேண்டியதை செய்வார். பிரச்சனை என்னன்னா, யுத்தம் கர்த்தருடையது நம்ம விசுவாசத்துல சொல்லிட்டு நம்மளே போராடிட்டு இருக்கோம். இது எப்படி பண்ணலாமா, இது அப்படி பண்ணலாமா. ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது என்று சொன்னால் என்னிடத்தில் வெற்றி விடு. நீ என் பிரசன்னத்தில் காத்திரு, என்னுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்கு காத்திரு, நான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதிருங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். ஏற்ற வேளையிலே உங்களை தேடி உங்களுடைய வெற்றி வரும். தேவன் சிலர் செய்த தீமைகளை நன்மைக்கு ஏதுவாக முடியப்படுவார். அவர்கள் உங்களுக்கு விரோதமாக குழி வெட்டினார்களே, அதிலே அவர்களே விழும்படியாய் கர்த்தர் செய்வார். நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். உன்னதங்களிலே அமர பண்ணின தேவன் உயர்ந்த இடங்களிலே உங்களை அமர பண்ணுவார். உங்களுக்கு விரோதமான உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.